கம்பருக்கும் அவ்வை பாட்டிக்கும் ஒரு மிகப்பெரிய சொற்போர். அவ்வை பாட்டி அரசவைக்குள்ள வந்த உடனே இவங்களை எப்படினாலும் அவமானப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கம்பர் காத்துக்கிட்டு இருந்தாராம். இந்த அவ்வை பாட்டிக்கும் கம்பருக்கும் அப்படி என்ன மனஸ்தாபம் அப்படிங்கிறது பின்னாடி ஒரு கதை இருக்கு. அதை அடுத்த ஒரு நிகழ்ச்சியில நம்ம இப்ப பார்க்கலாம். இப்ப இந்த அவ்வை பாட்டி அந்த அரசவைக்குள்ள வராங்க. கம்பர் ரொம்ப கோபத்தோட இருக்காரு. இந்த அம்மா வந்துச்சுன்னா இன்னைக்கு ஒரு வழி பாத்திரணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கம்பர் இறங்கி வந்து தன்னோட கையை மூடிக்கொண்டு இந்த கைக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லுங்க, நீங்க தான் ரொம்ப முற்றும் இருந்த அம்மையாச்சே, எல்லாம் தெரிந்த ஒருத்தர் நீங்க எல்லாம் ஊர் ஃபுல்லா அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க, என் கைக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லுங்க அப்படின்னா கம்பர் கேட்டிருக்காரு. உடனே அவை பாட்டி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் வந்து மந்திரவாதியோ அல்லது கடவுளோ கிடையாது, மூடி இருக்கும் உன்னோட கைக்குள் என்ன இருக்கும் என்று எனக்கு தெரியாது, அதற்கு ஒரு புதிர் போடு அப்படின்னு சொன்ன உடனே கம்பர் சொல்லியிருக்காரு, இந்த புதிர் புலியை நம்ம அவமானப்படுத்தணும்னு சொல்லிட்டு ஒற்றை காலடி 4 இலை பந்தலடி அதுதான் என் கைக்குள்ள இருக்கு, அது என்னன்னு கேட்டிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு பாருங்க, ஒற்றை காலடி 4 இலை பந்தலடி அதுதான் என் கைக்குள்ள இருக்கு, என்ன இருக்குன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு போய் அவர் உட்காந்துட்டாரு. அவையில இருக்கக்கூடிய மற்றவங்க எல்லாருக்குமே பெரிய தலைக்குனிவு. என்னடா அது, கம்பர் போய் அவையார போய் அவளை இவளைங்கிற மாதிரி போடி வாடி சொல்லிட்டாரு, ஒற்றை காலடி 4 இலை பந்தலடி அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாரு. அவர் கைக்குள்ள என்ன பொருள் இருக்குன்னு தெரியல. அது மட்டும் இல்லாம இவர் சொல்லும் போது போடி வாடிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. அவை பாட்டிக்கு ரொம்ப அவமானமா போச்சுன்னு யோசிக்கிறாங்க. அவை பாட்டி தமிழ் அறிந்த அறிஞர் அல்லவா, அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு கம்பர் வந்து நம்மளை வேணும்னு அவமானப்படுத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு, உன்னுடைய கேள்விக்கான விளக்கம், உன்னோட புதிர்க்கான விளக்கத்தை நான் இப்ப சொல்றேன் அப்படின்னு சொல்லி அவங்க தன்னுடைய பாடல் வாயிலாக சொல்லியிருக்காங்க. அந்த பாடல் தான் இன்னைக்கு நான் படித்த பாடல்.